சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா அவ்வளவு எளிதில் யாரையும் தேடிச் சென்று குறி சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னை தேடி வந்து ஒரு குறி சொல்ல நான் நினைக்கிறேன் என்றால், சாயப்பா வந்ததற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உனக்கு இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நிச்சயமாக என்னவென்று நீ உணர வேண்டும். அப்பா உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீ எப்பொழுதும் சரியாக பயன்படுத்திக் கொண்டு என் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கேட்டுவிட்டாய். ஆனால் நான் சொல்லக்கூடிய குறி உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, ஒருபொழுதும் தன்னை பெற்ற தந்தையின் முன்னால் குரலை உயர்த்தி பேசுவது கூடாது. தாயின் முன்னால் கையை ஓங்கக்கூடாது. உடன் பிறந்தவர்களை அவமானப்படுத்தக்கூடாது. உன் வாழ்க்கையில் இவர்களை விட மிகப்பெரிய சொத்து சொந்தமும் வேறு எதுவும் இருக்க முடியாது. கையில் இருக்கும் வரை இதன் அருமை புரியாது. மற்றவர்கள் மத்தியில் அவமானப்பட்டு நிற்கும் பொழுதுதான் புரியும் நமக்கு இந்த வாழ்க்கை இயற்கையாகவே கொடுத்து இந்த உறவுகளை நாம் இழந்து விட்டோமே என்று. அதனால் நமக்கென்ன, இந்த வாழ்க்கை தரக்கூடிய எந்த ஒரு உறவுகளையும் நீ இழந்து விடாதே. அதே நேரம் விட்டு செல்கின்றவர்களை ஒருபொழுதும் தூக்கி நிறுத்தாதே. என் குழந்தையே, குணமுள்ளவர்கள் கோபுரம் போல, பணம் உள்ளவர்கள் அதில் இருக்கின்ற கலசம் போல. கோபுரம் மீது கலசம் இருக்கலாம், கலசங்கள் மாற்றப்படலாம். ஆனால் கோபுரத்தை ஒருபொழுதும் அசைக்க முடியாது. ஆகையால் பணத்தை விட குணமே என்றும் நிலைத்து இருக்கும் என்பதை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைகளுக்கு பின்னால் யாரோ ஒருவருடைய நம்பிக்கை துரோகம் கண்டிப்பாக இருக்கும். கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது உன்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல. எத்தனை உறவுகள் போலியானது என்பதை உனக்கு உணர்த்தவே அவர் அப்படி செய்கிறார் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் உண்மையாகவே ஒருவருக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்று ஒன்று இருக்கிறது என்றால், எல்லோருக்கும் இந்த விஷயம் நிச்சயமாக கிடைக்கக்கூடியது என்றால், அதற்கு பெயர்தான் துரோகம். இந்த துரோகத்தை மட்டும் செய்யும் பொழுது யாரும் யோசிப்பதில்லை. சற்றென்று ஒருவருக்கு முழுமையாக கொடுத்து விடுகிறார்கள். உண்மையாக இருந்தால் அது நடக்கும். யாரிடம் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் அல்லது போதும். சிதறும் என்பதற்காக தேங்காய் உடைக்காமல் இருந்தால் கடைசியில் அழுகல்தான் மிஞ்சும். உறவுகள் சிதறும் என்பதற்காக சில விஷயங்களை உடைத்து பேசாமல் இருந்து விட்டோமானால் நிச்சயமாக கடைசியில் அழுகைதான் அங்கு நிச்சயமாக இருக்கும். அதுதான் அங்கு இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நாம் சரியாக ஒவ்வொரு முறையும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருந்து கொடுக்கும் எல்லாவற்றையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை முதலில் மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நம்பு. என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்கு துணை இருக்கும் பொழுது, எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது, அதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் வரும் என்பதை நம்பு. நீ நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கை இதிலிருந்து நிச்சயமாக கடந்து வர முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை இதிலிருந்து நிச்சயமாக உன்னால் சரியாக மாற்ற முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, கோபத்தை வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலையில் கண்கள் தானாக கலங்கிவிடும். சில நேரங்களில் பலர் அழுவதற்கு காரணம் துக்கம் அல்ல, அதற்கு காரணம் அந்த கோபம். வெளிக்காட்ட முடியாத அளவிற்கு உனக்குள் அடங்கிய அந்த கோபம் இறுதியில் அழுகையிலும் அமைதியிலும் அது முடியும். இதுதான் உண்மை. இப்படித்தானே இங்கு ஒவ்வொருவரின் சூழ்நிலைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே. இனி எந்நாளும் எது நடந்தாலும் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்ன நடந்தாலும் சரி, உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உனக்கு உண்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. முழுக்க முழுக்க உனக்கான மாற்றங்களை இந்த வாழ்க்கை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, எது நடந்தாலும் சரி, அதிகமாக பேசாத. ஒருவனுடைய அமைதியில் இருக்கக்கூடிய சக்தி வேறு எதிலும் கிடையாது. பணம் இருந்தால்தான் தெய்வம் உன்னை தேடி வரும். கஷ்டம் வந்தால் அதற்காக கவலைப்படாதே. அது உன்னை உயர்த்த வந்த ஒரு மிகப்பெரிய பாடம். உன்னை நீ நம்பினால் வாழ்க்கை தானாகவே உனக்கு வழிகாட்டி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ உறுதியாக தெரிந்து கொள்வாய்.
நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை. எந்த காலமும் நேரமும் உனக்கு நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும். இந்த நேரம் உனக்கு முழுக்க முழுக்க சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ உணரத்தானே வேண்டும். என் அன்பு குழந்தையே, மறக்காதே, நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக முன்னின்று உணர்த்தி கொடுக்கும் அல்லவா? இந்த சாயப்பா நிற்கும் பொழுது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை உருவாக்கி தரும் அல்லவா? அதனால் இதை எல்லாமும் நீ எப்பொழுதுமே கைவிடக்கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தரக்கூடிய பாடங்கள் ஒருபொழுதும் நீ மறக்கக்கூடாது. மீண்டும் அதையே தர காத்து கொண்டிருப்பார்கள். மீண்டும் அந்த கஷ்டத்தையே கொடுக்க காத்து கொண்டிருப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அதனால் நடப்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சற்று நேரத்தில் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியா தவறா என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அது உனக்கு ஒரு நல்லது நடக்கும்பொழுது நான் உன்னோடு தான் இருப்பேன். உனக்கு ஒரு கெட்டது நடக்கும்பொழுது நான் உன்னோடு தான் இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எந்த இடத்திலும் நான் உன்னை மீட்டெடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் நிச்சயமாக வருவேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனை இந்த வாழ்க்கையில் தைரியமாக வந்தாலும் அதை துணிச்சலோடு துணிந்து போராட வேண்டும். கஷ்டத்தில் இருக்கும் துணிந்து போராடு. அப்பொழுது உனக்கு கை கொடுக்காத எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒருபொழுதும் தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எல்லாம் எந்த நிலையிலிருந்து உன்னை உணர்த்தச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நான் உனக்கு எதை நடத்த விரும்புகிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் சாயப்பா இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்வாய். விழியோரும் கண்ணீர் இருந்தாலும் தன் விழிகளில் ஒருபோதும் சோகம் காட்டாத குழந்தையல்லவா நீ. என் குழந்தையே, தோளில் சுமக்கும் சுமைகளை விட நெஞ்சில் சுமக்கும் கனவுகள் அதிகம். ஓய்வை அறியாத ஓட்டப்பந்தயம் இந்த வாழ்க்கை. இதுதான் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கை நிஜமான உண்மைகள். இதை யாரும் மாற்றிவிட முடியாது. என் குழந்தையே, நேற்று ஒரு புன்னகை, இன்று ஒரு மௌனம், நாளை ஒரு நினைவு, பின்னர் ஒரு மறதி. இவ்வளவுதான் எல்லாம். இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றும் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும். இதை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாமும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உடன் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நிலைகளிலிருந்து நீ மீண்டு வந்து விட்டாலே அது போதும். இனி எப்பொழுதும் என் குழந்தை பெருமகிழ்ச்சி கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு சொல்வதில் இந்த வாழ்க்கை இனி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எத்தனை விஷயங்கள் நமக்கு நடக்கிறது என்பது, எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதும் நாம் உணரும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கட்டும். எவ்வளவு தூரமாக நாம் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு மரியாதை கிடைக்கும். எவ்வளவு குறைவான பாசத்தை காட்டுகிறோமோ அந்த அளவிற்கு மன அமைதி கிடைக்கும். எவ்வளவு குறைவாக ஆசைப்படுகின்றோமோ அந்த அளவிற்கு நிம்மதி கிடைக்கும். எவ்வளவு குறைவாக பேசுகின்றோமோ அந்த அளவிற்கு மதிப்பு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு மன உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதுமே நல்லது தான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு துணை நமக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய வரம். அது இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்தது எண்ணி நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் இடம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கும் என்பதை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் உனக்காக வந்திருக்கும் இந்த காலம் முழுக்க நீ எல்லாவற்றையும் தெளிவாக உணர்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே. காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை. உண்மையான உறவு உன் வாழ்க்கையில் ஒன்று இருக்கிறது. உனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் உறவை விட நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம், எப்பொழுதும் என்னோடு துணை இருந்தாலே போதும் என்று கூறும் உறவுதான் இந்த வாழ்க்கையின் உண்மையான உறவு என்பதை நீ மறந்து விடாதே. அப்படிப்பட்ட உண்மையான உறவுகள் உன்னோடு இருக்கும் பொழுது ஒருபொழுதும் இந்த உறவுகளை நீ இழந்து விடக்கூடாது. ஒருபொழுதும் இந்த உறவு கொடுக்கும் அன்பை நீ விட்டு விடாதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு நீ வாழும் இந்த காலம் இனி உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சாயப்பா என்பவர் உன்னை சுற்றி வந்து சொல்லும் விஷயங்கள் எப்பொழுதும் உன் மனதில் நிற்க வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? இன்பத்தில் இருக்கும்பொழுது தோள் கொடுக்க உறவுகள் அனைவரும் இருக்கிறார்கள் என்று ஆணவத்தில் இருக்கும் நமக்கு
துன்பத்தில் கண்ணீர் கேட்கும். உனக்கு அவ்வளவு உறவுகள் இருக்கும்போது உன்னை எதற்கு நீ அழைத்தாய் என்று சிறந்த உறவு கண்ணீர் மட்டுமே என்று. அப்பொழுது உனக்கு புரியும். இது போன்று நம்மோடு இருக்கின்ற இந்த உறவுகளை எல்லாம் நினைத்து என் குழந்தை இனி ஒரு பொழுதும் கலங்காதே. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ தெளிவுபட புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகவே நடந்து உன்னை வாழச் சொல்ல வேண்டும் அல்லவா? உன் அப்பா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை இனி அத்தனையிலும் நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதை முதலில் புரிந்து கொள். சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கான அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றிவிடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.